அன்புள்ளம் கொண்டவர்களே, முடிவு காலம் உண்டு. எக்ஸ்பைரி டேட். இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று கடவுள் தெளிவுபடுத்துகிறார். எப்படி மனிதன் உருவாக்குகிற ஒரு பொருட்களுக்கு மேனுஃபேக்சர் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. As a human, கடவுளால் படைக்கப்பட்ட நமக்கு மேனுஃபேக்சரிங் டேட் நமது பிறந்த காலம் தெளிவாக தருகிறது. ஆனால் எக்ஸ்பைரி டேட், இறப்பு காலம் நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. ஆனால் நிச்சயமாகவே முடிவு இருக்கிறது. நம்பிக்கை வீண் போகாது என்று கடவுள் சொல்லுவது போல ஒரு நம்பிக்கையிலே வேரூன்றி அந்த முடிவை எந்த வகையிலே நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவினையும், வார்த்தை தான் அனைத்திற்கும் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே வேறு ஒன்று இருந்தால் போதும், அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு வழியாக இறைவன் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து எக்ஸ்பைரி டேட்டை தெளிவா தெரிஞ்சுக்குவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, இந்த உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பது நாம் அறிந்து ஒரு உண்மை. ஆயினும் அது எப்போது நிகழும் என்பது யாருக்கும் தெரியாது. மனிதனுக்கும் மனிதன் தயாரித்த பொருட்களுக்கும் முடிவு காலம் உண்டு. ஒட்டுமொத்த உலகிற்கே முடிவு காலம் உண்டு. ஆனால் கடவுளின் அருளால் திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து வாழ்பவனுக்கு முடிவே இல்லை. இறப்பு கூட இன்னொரு வாழ்வின் தொடக்கமாகவே அமையும் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு விளக்குகிறது. அன்புமிக்கவர்கள், லூக்கா 21:33 சொல்லுவது போல, விண்ணும் மண்ணும் அழிந்து போயினும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாது. வார்த்தை வாழ்வாக்கும், வார்த்தை உயிரளிக்கும், வார்த்தை பாவத்தை போக்கும், வார்த்தை வல்ல செயல்கள் செய்யும், வார்த்தை தீமையை விரட்டும். அதே வார்த்தை தான் ஒன்றுமில்லாதல இருந்து உலகத்தை உருவாக்கியது என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். மேலும் யோசுவா 1:8 உணர்த்துகிறது, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னில் நின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையுமே கடைபிடித்ததில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்பதை வார்த்தை வைத்து இறைவன் இயேசுவாவை தேற்றுவது போல இன்று நம்மையும் தேற்றுகிறார். இந்த வார்த்தை தான் கடவுளோடு இருந்தது, கடவுளாய் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவரிலே உண்டாயின என்று சொல்லப்படுகிறது. அவரால் உண்டாக்கப்பட்டன. ஆகவே தான் வார்த்தையாலே உலகம் தோன்றியது, வார்த்தையாலே அதிசயம் நடந்தது, வார்த்தையாலே சுகம் கிடைத்தது, வார்த்தையாலே புது வாழ்வையும் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு வாழ்வு இருக்கிறது. அது வார்த்தையினால் தான் நிகழுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். வார்த்தையான இறைவனின் அரசில் பங்கு பெற 3 பூக்களை நமது வாழ்வாக மாற்ற வேண்டும். 1 வாசிப்பு, 2வது தியானிப்பு, 3வது போதிப்பு. இறைவனது வார்த்தையை வாசித்தும் தியானம் செய்தும் பிறரோடு பகிர்ந்தும் நமது வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதை இந்த முடிவு காலத்தில் இதோ வர இருக்கிறவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, யோவான் 6:8 அழகாக சொல்லுகிறது, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று யோவான் சொல்லுவது போல நாம் அவரது வார்த்தையை நமது வாழ்வாக மாற்றி நம்மில் பதிய வைத்து வாழ்வில் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கவும், ஒவ்வொரு மனிதனுக்கு உயிர் கொடுக்கவும் இந்த வார்த்தை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அதை அறிந்து கொண்டு முடிவு காலம் உண்டு. ஆனால் அந்த முடிவு காலத்திற்கு வார்த்தை தான் வழியாக அமைகிறது. அந்த வார்த்தையோடு பயணம் செய்யுங்கள் என்று இறைவன் கற்றுத்தருகிறார். பயணிப்போமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, வார்த்தை கொள்ளும், வார்த்தை உருவாக்கும் என்று சொல்லுவது போல இன்று குடும்பங்கள் சிதைந்து கிடப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தையாக இருக்கிறது. அதை அறிந்து கொண்டு இறை வார்த்தையை முழுவதுமாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் பயன்படுத்தி இறுதி காலத்தில் வாழ்வை பெற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.